வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம வே. இறையன்பு அவர்கள் எழுதிய சிம்மாசன சீக்ரெட் என்ற புத்தகத்திலிருந்து வந்தான் தலைவன் என்ற முதல் கட்டுரையை சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வே. இறையன்பு அவர்கள் இந்திய ஆட்சி பணியில் இருந்தவர். அதாவது ஐஏஎஸ் கலெக்டர் என்ற பதவி வகித்தவர். அவர்தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். சிம்மாசன சீக்ரெட் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்மாசனம் அப்படிங்கிறது ஒரு பதவி. இப்போ அரசனெல்லாம் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அதுதான் சிம்மாசனம். அதை அடைவதற்கான சீக்ரெட் என்ன, ரகசியம் என்ன, ஒரு தலைமை பதவிக்கு வருவதற்கு என்ன நம்மளாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த நூல். இதில் முதலாவது கட்டுரை வந்தான் தலைவன். அதாவது தலைவன் அப்படிங்கிறவன் எப்படி உருவானான் அப்படிங்கிறத இந்த கட்டுரை விரிவாக பேசுது. நாம் சுருக்கமாக இதில் இருக்கக்கூடிய செய்திகளை இந்த பதிவில் சொல்ல போகிறோம். பாருங்க, மனிதன் ஆரம்ப காலத்தில் காடுகளில் வேட்டையாடிட்டு இருந்தான். அப்போ ஒரு கூட்டமாக இயங்கிட்டு இருந்தான். அப்போ அவங்களுக்குன்னு தலைவன் யாருமே கிடையாது, தலைவி தான் இருந்தா. அதாவது பெண் தான் அன்றைய காலகட்டத்தில், அந்த வேட்டையாடக்கூடிய அந்த காலகட்டத்தில் பெண் தான் தலைவி. அதாவது தாய்வழி சமூகம் என்று சொல்லுவார்கள். தாய்வழி அப்படின்னா பெண் மூலமாகத்தான் இந்த சமூகம் முழுக்க முழுக்க இயங்கிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் பனியுகம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி முடிஞ்சப்போ ஒரு மகத்தான மாற்றம் மனித இனத்துக்கு ஏற்பட்டது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா ஆகிய 3 கண்டங்களும் கலக்கக்கூடிய ஒரு இடத்துல மனிதன் சாப்பிடக்கூடிய முறையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. 2 கால்களில் நின்ற அவன் 4 கால் பாய்ச்சல்ல முன்னேற்றம் அடைய ஆரம்பித்தான். காட்டு கோதுமையும் காட்டில் விளைந்த பார்லியும் இயல்பாய் வளரக்கூடிய இடத்துல அவனுடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய முயற்சியால் செரிக்கக்கூடிய கோதுமை, பார்லி எல்லாம் உருவாச்சு. காட்டு மிருகங்களெல்லாம் வீட்டு மிருகங்களாக மாறிடுச்சு. இப்போது முழு நேரமும் உணவின் மீதே அவனுக்கு கவனம் இருக்கலை. ஏன்னா அவனே உற்பத்தி பண்ணுவதற்கான அந்த வழிமுறையை கண்டுபிடிச்சிட்டான். அதே மாதிரி உணவை சேமித்து வைக்கிறதுக்கான வசதியும் அவனுக்கு கிடைச்சிருச்சு. எனவே அந்த மனிதன் அப்படியே பெருகிக்கிட்டே போனான். ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாச்சு. தெரியாத சமூகம் மக்கள் தொகை பெருக்கத்தால் உண்டாக தொடங்கியது. நகரங்கள் ஏற்பட்டன. அதுக்கப்புறம் மனிதர்கள் தங்களுக்குள்ள அப்படியே வேறுபட தொடங்கினாங்க. திருமண முறைகளில், இறந்து போனால் சடங்குகள் செய்வாங்கள்ல, ஈமச்சடங்கு, அதில் மாற்றங்கள், கொண்டாட்டங்களில், ஊர்வலங்களில், பண்டிகைகளில் அவங்க பின்பற்றக்கூடிய நெறிமுறைகளை பொறுத்து அவங்களுடைய உணவு, அவங்க அணிஞ்சிருக்கக்கூடிய உடை, அவங்களுடைய அலங்காரம், ஆடம்பரம் இதெல்லாம் அந்த மனிதர்களை பாகுபடுத்த ஆரம்பிச்சது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, மொழி தான் மனிதனை முதல்ல இணைக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு. அதுவே பிற்காலத்தில் மனிதனுடைய பிரிவுக்கும் காரணமாக அமைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. ஒரு மொழி பேசக்கூடியவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. ஒரே உருவத்தை வழிபடக்கூடியவர்கள் பாதுகாப்பாக உணர்ந்தாங்க. அவங்களிடத்துல பயத்தை உருவாக்க அவர்களிலிருந்து ஒருவனுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் வழங்கப்பட்டது. தன்னுடைய இனத்தை சார்ந்தவனை காப்பாற்றணும், அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும். அப்படித்தான் குறுநிலத்தில் அந்த தலைவர்கள் உருவாக ஆரம்பித்தாங்க. இப்போ அளவுக்கு அதிகமாக வளர்ந்த நகரங்களில் ஆதிக்க மனப்பான்மை தோன்ற ஆரம்பிச்சுது. சில பேர் என்ன நினச்சாங்கன்னா, தங்களுக்கு கூடுதல் தகுதிகள் இருக்கிறதா நினச்சிக்கிட்டாங்க. உடலினுடைய வலிமையால், உடல் பலத்தால் மற்றவர்களையெல்லாம் கட்டுப்படுத்தினாங்க. அடுத்த குடியீடுகளையும், அடுத்த நாட்டையும், அடுத்த குடியிருப்புகளையும் கட்டுப்படுத்த நினச்சாங்க. அதுக்கப்புறம் விலங்குகளை வேட்டையாடியவன் அதை வேறு விதத்தில் தொடர்ந்தான். அதுதான் மோதலாக, சண்டையாக, போராக உருவானது. போரினுடைய மாறுபட்ட வடிவம் தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய தேர்தல். மனித இனம் இனி உலகம் முழுவதும் ஒரே கொடைக்குள்ள, அதாவது ஒத்துமையாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்காவது வேறு கிரகத்திலிருந்து படையெடுப்பு நடந்தால் தான் அது சாத்தியம் அப்படின்னு இறையன்பு அவர்கள் குறிப்பிடுறாங்க. ஒவ்வொரு தனி மனிதனும் ஆட்சி பண்ணுறதுக்கு அவனுடைய மனைவியும் மக்களும் அகப்பட்டாங்க. அடிமையாக இருப்பவன் கூட அடிமைகளை வைத்துக்கொள்ள ஆசைப்பட்டான். அவனுக்குன்னு சொத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அமைப்பு தேவைப்பட்டது. அதுவே அரசாங்கமாக ஆனது. பலவீனமானவர்களை பலம் வாய்ந்தவர்கள் பாதுகாப்பது போல அப்படி ஒரு பாசாங்கம் பண்ணி அரச பதவிகளை உருவாக்கிக்கிட்டாங்க. வெளியிலிருந்து வர்றவங்க ஏதேனும் ஒரு காரணத்தை காட்டி அடுத்தவங்களை விலங்குகளை போல நடத்துறது சரித்திரத்தில் தொடர்ந்து அப்படியே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அடிமைகள் அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட சமூகங்களில் இருந்துச்சு. ஆயுதம் எவனெல்லாம் வச்சுருந்தானோ அவன்தான் மற்றவங்களை அடிமைப்படுத்த ஆரம்பித்தான்.
அடிமைகளை கொல்றது குற்றம் கிடையாது அப்படின்னு நினைச்ச ஒரு காலமும் இருந்துச்சு. போரில் யாரையெல்லாம் பிடிச்சுக்கிட்டாங்களோ அவங்களையெல்லாம் தன்னுடைய சொத்தாக மாற்றிக்கொண்ட ஒரு காலமும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சூப்பர் குடியினர் அப்படிங்கிற ஒரு குடியினர் உருவானாங்க. சூப்பர் அடிமைகளும் உருவாக தொடங்கினாங்க. அப்போ தான் மிகப்பெரிய கட்டடங்கள் எல்லாம் கட்டப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அரண்மனைகள் சிலருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துச்சு. செத்த பிறகு கூட நீங்கள் இப்போ எகிப்தில் பார்க்கலாம். பிரமிடுகள் 49,93,000 டன்கள் கல்களை நகர்த்தி உருவாச்சு. இப்போதும் வெளியிலிருந்து ஒரு எதிரியை உருவாக்கினா தான் தலைமையை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு உத்தி மட்டும் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. மனிதன் நகர்ப்புறங்களில் நெருக்கமாக வாழ்ந்தப்போ நெருக்கடிகள் எதுவுமே நேரல. உயிரையும் வாழ்க்கையையும் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் அவனிடம் உருவாக ஆரம்பிச்சது. எவங்கிட்ட சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இருந்ததோ அவன்தான் மற்றவங்களை வீழ்த்த முடியும். அந்த குழுவினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்க முடியும். எல்லாத்தையும் நம்ப வைக்க முடியும். காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சி உடலில் மட்டும் நடக்காமல் அவங்கவுங்க மனசுலேயும் நடக்க ஆரம்பிச்சது. உடலோட வலிமையை காட்டி மக்களுடைய சக்தி முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு கருதி தங்களுக்கான தலைமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை யாரிடம் வழங்குறது அப்படிங்கிற முடிவை மக்களை தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ தலைமை பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை தேவைப்பட்டால் தூக்கி அடிக்கக்கூடிய அதிகாரத்தையும் மக்கள் தங்களுடைய கைகளில் வச்சுக்கிட்டாங்க. இன்று இந்த அமைப்பு தான் பல்வேறு வடிவங்களில் வளர்ந்தும் தேய்ந்தும் வாழ்ந்தும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிறப்புனால தான் ஒருத்தன் தலைவனாக முடியும் அப்படின்னு இல்லை. பிறப்பு நாள் மட்டும்தான் தலைமை பண்பு அப்படிங்கிற நிலை கடந்த 4 நூற்றாண்டுகளாக மாற ஆரம்பிச்சது. உடம்புல மச்சம் தோன்றுவது போலவே தலைமை பண்பு பிறக்கும் போதே இருக்காது. அதை எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. சமுதாயம் ஏற்றுக்கொண்டது. பாருங்க, வேளாண் குடியில பிறந்து அரசனாக ஆகி அலெக்சாண்டரின் தளபதி செல்யூக்கஸ் நிகேடர் தலைமையிலான கிரேக்க படையை துவம்சம் செய்தவர் யார் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர். அவருடைய பேரன்தான் அசோகர். இன்னைக்கும் உலக மக்களால் ஒப்பற்ற மன்னராக கருதப்படக்கூடிய இந்தியாவுடைய சக்கரவர்த்தியாக இருந்தவர். அப்போ ஆரம்ப காலத்தில் இந்த அசோகருடைய குடும்பம் ஒரு அரச குடும்பமாக இல்லை. அப்போ அந்த அசோகருடைய அந்த முன்னோராக இருந்த அந்த சந்திரகுப்த மௌரியர் அவருடைய ஆளுமை தான் பிற்காலத்தில் அசோகருக்கும் வந்துச்சு. அதே மாதிரி மிகுதியான வலிமை வாய்ந்த பாபர், அவருடைய மகன் ஹுமாயூன், அவனே பார்த்தீங்கன்னா தடுக்கு விழுந்தான் இறந்து போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் சிப்பாயா, அதாவது படையில் ஒரு ஒரு காவலனாக இருந்தவர் தான் ஆப்கான் வீரர் செர்கான். அவர் தான் என்ன பண்ணார்னா முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய அஸ்திவாரத்தையே அசைச்சு பார்த்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் ஷெர்ஷா அப்படிங்கிற பெயரில் கொடி கட்டி பிறந்தவர். அதே மாதிரி அரச குடியில் பிறந்தவர் கிடையாது. அவுரங்கசீப்போட வெளிகளுக்குள்ளேயே விரல்களை விட்டு ஆட்டியவர் தான் வீர சிவாஜி. அவர் பிறப்பால் ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல. அதே மாதிரி பிரான்சினுடைய குடிமகன் கூட அல்ல. ஆனால் அதன் சக்கரவர்த்தியாக தன்னுடைய கையாலேயே முடிசூட்டி கொண்டு உலக நாடுகளையெல்லாம் ஒரு கை பார்த்தவர் தான் நெப்போலியன். அதே மாதிரி ஹிட்லர் சொல்கிறாங்க இல்லையா, ஜெர்மனியில் அவரும் ராஜ வம்சத்தில் பிறந்தவர் கிடையாது. சாமானிய குடும்பத்தில் பிறந்தவர் தான், ராஜவம்சத்தில் பிறந்தவர் கிடையாது. அதே மாதிரி சாமானிய குடும்பத்தில் தான் பிறந்தவர் லெனின். கடைநிலை தொழில் செய்யக்கூடிய சமூகத்திலிருந்து கடைந்தெடுத்த வெண்ணையாக ஒரு களங்கமில்லாத அழகு பொருளாக விளங்கியவர் தான் ஆபிரகாம் லிங்கன். அவரும் ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல. அப்போ இப்படி எல்லாருமே பார்த்தீங்க அப்படிங்கன்னா ஆரம்பத்தில் ஏதாவது ஒரு நிலையில் இருந்திருக்கிறாங்க. தங்களுக்குள் இருக்கக்கூடிய தகுதி மூலமாகத்தான் அவங்க தலைவர்களாக உருவாகி இருக்கிறார்கள். இன்றைக்கும் நம்முடைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள், அதே போல் அண்ணல் அம்பேத்கர், இதில் காந்தியடிகள் மனசில் கூட ஜாதி அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு. அதை கூட ஒழிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர் தான் அம்பேத்கர். இவங்கெல்லாம் உழைப்பால் அறிவால் தலைமை தாங்க முடியும் அப்படின்னு வந்ததுக்கு அடையாளம் இவங்கெல்லாம். அதே மாதிரி சாதாரண குடும்பத்தில் பிறந்து 9 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து அதிகம் படிக்காட்டாலும் ராஜநீதியால் அகில இந்திய தலைமையை பெற்று 1954 1963 வரை 9 ஆண்டுகள் தொடர்ந்து முதலமைச்சராக பணியாற்றிய பெருந்தலைவர் காமராஜர் தலைவர்கள் பிறந்த ஒரு பரம்பரையில் பிறக்கலை. அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் எளிமையான குடும்பத்தில் பிறந்து அங்கேயே பச்சையப்பன் பள்ளியில் படித்து பின்னாளில் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் அசைக்க முடியாத அளவுக்கு உரைகளாற்றி தமிழக மக்களின் அன்போட அண்ணா என்று அழைக்கப்பட்ட CN அண்ணாதுரை, அவர் தலைமை பண்பு தான்
தகுதியால் வருவதற்கு அடையாளம் அப்படிங்கிறத நிரூபிச்சாரு. இப்படியாக இன்னைக்கு நிறைய வந்து அ உருவாகி இருக்கிறாங்க. அதே மாதிரி அன்றைய விடுதலை போராட்ட காலத்துல உயிர் பிச்சை கேட்காத வீர வாலிபர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்பா வந்து ஆங்கில அரசாங்கத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டதற்காக கோபிச்சுக்கிட்ட மகன்கள் கூட இருந்தாங்க. நம்ம நாட்டுக்கு விடுதலை கிடைக்கிற வரைக்கும் திருமணமே பண்ணிக்க கூடாது அப்படின்னு தீர்க்கமா வாழ்ந்தவங்கலாம் இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியானவர்கள் எல்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ சமீபத்துல தொலைக்காட்சியில அ சொ வேலை பார்க்கிறவர் சொன்ன ஒரு செய்தி அதிர்ச்சியாக இருந்ததாக இறையன்பு அவர்கள் குறிப்பிடுறாங்க. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காந்தியடிகள பத்தி 10 கேள்விகள் கேட்டு, சரியான பதில் சொல்றவங்களுக்கு காந்தியடிகள் எழுதிய சத்திய சோதனை புத்தகத்த பரிசளிக்கலாம் அப்படின்னு மெரினா கடற்கரைக்கு ஒரு குழுவினர் போறாங்க. அவங்க ஒரு 10 புத்தகங்கள எடுத்துட்டு போறாங்க. அதுல 9 புத்தகம் யாருமே வாங்கல. அதாவது யாருமே பதில் சொல்லல. அப்ப தேச தந்தையை பற்றி கூட தெரிந்து கொள்ள வேணும் அப்படிங்கிற அந்த சமூக அக்கறை இன்னைக்கு வந்து குறைஞ்சிட்டு வருது. எதற்கு பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில தலைமை பண்பை பற்றிய விழிப்புணர்வையும், அதனுடைய அம்சங்களை பற்றிய தெளிவையும் ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த நூல் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த கட்டுரையில இறையன்பு அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார். அப்போ ஒருவன் தலைவனாக வர்றதுக்கு பிறப்பு காரணம் அல்ல. அவன் தனக்குள்ள தன்னுடைய பண்புகள அந்த தலைமை பண்ப வளர்த்திக்கணும். அப்ப அவங்க தான் தலைவர்களாக வர முடியும் அப்படிங்கிறத எண்ணற்ற தலைவர்களுடைய வாழ்வியலோட பொருத்தி இந்த கட்டுரையில இறையன்பு அவர்கள் கூறியிருக்கிறார். மிக்க நன்றி. மீண்டும் நாம இன்னொரு கட்டுரையில சந்திக்கலாம். நன்றி.